எவ்ரிவான். ஸோ இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் ஸ்கீமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி ஸ்வான் நிதி ஸ்கீம் அப்படின்றது. இதை பற்றி நம்ம என்ன நினச்சிருப்போம், இது ஒரு ஈஸியான ஸ்கீம்யா, டப்புன்னு படித்தா டப்புன்னு மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு தானே நினச்சிட்டு இருந்தீங்க. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். உள்ளே போய் பார்க்கும்போது தான் கொய்யால இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். செம்மையான ரெஸ்பான்ஸ், நல்ல கமெண்ட்ஸ், நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க வீடியோஸ் எல்லாமே. நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம் பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மணி சார் கவர்மெண்ட் பிளேலிஸ்ட்டை நீங்கள் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணணும். நீங்கள் நிறையா பேர் சப்போர்ட் பண்ணால் தான் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஒரு 30,000 மெம்பர்ஸ் அது பார்க்க வைங்க. அட்லீஸ்ட் அதாவது பணங்களோட அப்படியா, அப்போ தான் அதுதான் ஒரு நல்லதாக இருக்கும். நான் எய்ம் பண்ணது என்ன அப்படின்னா, அரௌண்ட் ஒரு 50,000 ஒரு வீடியோவாவது ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா அதை பண்ணலாம் எனக்காக. ஸோ உங்களுடைய மணியனுக்காக இந்த வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் தெரிஞ்சவங்க, தெரியாதவன், அறியாதவன், இந்த மாதிரி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஐயப்பனோட புண்ணியத்தில் நம்ம வீடியோ நல்லபடியாக ஹிட் ஆகும் நம்புகிறேன். அதே மாதிரி இது ஒரு முக்கியமான ஒரு திட்டம். ஸோ போகலாமா வீடியோக்குள்ளே. ஸோ என்ன அப்படின்னா, ஸ்வாநிதி திட்டம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேங்க்குக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு நீங்கள் மேக்ஸாக ஆப்டியாக இருக்கட்டும், அதே மாதிரி ரீசனிங்காக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கும், அண்ட் தென் இங்கிலீஷாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமான கோர்ஸ் நம்ம கனிஷனாலஜிக்ஸ் கனிஷனாலஜிக்ஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்த் ரியலி ஒர்த். அதில் நம்ம மாஸ்டர் ரீசனிங்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு நான் ரீசனிங்கை செதுக்கி எடுத்திருப்பேன். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு மறக்காமல் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம ஸ்கீம்ஸ்குள்ளே போகலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் அப்படின்னு தான் இன்ஸ்டாகிராம் ஐடி, அப்படி இல்லைனா 8760610747 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள் உங்களோட கொரீஸை. சரியாப்பா? இப்போது இந்த ஸ்வாநிதி திட்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இட் இஸ் அ ஸ்ட்ரீட் வெண்டர் ஆத்ம நிர்பர் நிதி. அதானே ஸ்ட்ரீட் வெண்டர் நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்னால் யார் அப்படின்னா, ரோட்டில் கடை போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா? ரோட்டில் கடை போட்டிருக்கிற எல்லாருக்குமே இந்த நிதி கிடச்சிருமா? அப்போ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரமாக சொல்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம், கொரோனா ஆரம்பிச்சிச்சு 2019 உலுக்கி எடுத்து 2020 தும்சம் பண்ணிட்டு போயிடுச்சு. கரெக்டா? அப்போ இந்த 2020 அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறோன்னா அவன் ஆன்லைனில் சேல் பண்ணிட்டான். அதிக பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா, அடித்தட்டு மக்கள், அடித்தட்டு வியாபாரிகள் தான் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜியால் ஒரு திட்டமானது உருவாக்கப்படுது. அந்த திட்டம் தான் ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் அப்படின்றது. இந்த ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் அப்படின்னா என்ன அப்படின்னா, உள்நாட்டு சக்திகளை ஊக்குவிப்பது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் அப்படின்னா உள்நாட்டு சக்திகளை ஊக்குவிக்கணும். அப்போ இந்த உள்நாட்டு சக்திகளை ஊக்குவிக்கணும் அப்படின்னா அதனுடைய மெயின் பார்ட் ஆஃப் த இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான இந்த ரோட்டில் கடை போட்டிருக்கவங்க, சின்ன சின்ன கடை வியாபாரிகள். ஸோ சிம்பிளி சொல்லணும்னா சிறு தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அப்போ அதுபடி பார்க்குறப்ப இந்த ஸ்கீமோட அவுட்லைன் முதல்ல இது மட்டும் நீங்கள் முதல்ல ஒரு ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா, இப்போ இந்த இதுக்குள்ளே வராங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னல, பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரீட் வெண்டர் ஆத்ம நிர்பர் நிதி. ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரீட் வெண்டர் ஆத்ம நிர்பர் நிதி. சரி, இது எப்போ லான்ச் செய்யப்பட்டது? 1 ஜூன் 2020. நான் சொன்ன மாதிரி 2019 கொரோனாவனுடைய ஆரம்பம். அது உத்திரதாண்டவம் ஆடினது எப்போ வரைக்கும்? 2020 வரைக்கும் உத்திரதாண்டவம் ஆடிச்சு. கரெக்டுங்களா? அப்போ அதை கணக்கில் கொண்டுட்டு 1 ஜூன் 2020 இந்த ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு திட்டத்தையும் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வராங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ்க்கு கீழே தான் இதையும் கொண்டு வராங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ ஸ்டார்ட் செய்யப்பட்டது ஜூன் 2020. எந்த மினிஸ்ட்ரி இதை கையில் எடுக்குது அப்படின்னா, ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இதில் கையில் எடுக்குது. இப்போ பாருங்கள், இதோட டார்கெட் பெனிஃபிஷரி, இதோட முக்கியம் வாய்ந்தவர்கள் யார் அப்படின்னா, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். மெயினாக இது ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அர்பன் ஏரியா, பிரைம் அர்பன் ஏரியா, ரூரல் ஏரியா. முடிஞ்சு போச்சா? என்னென்ன ஏரியா? அர்பன் ஏரியா, ப்ரீ அர்பன் ஏரியா. நல்லா சொல்லுங்கள். அர்பன் ஏரியா, ப்ரீ அர்பன் ஏரியா அண்ட் ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு. சரி, இப்போது அப்போ எல்லாருக்குமே கிடச்சிருமா சார்? இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ எனக்கு கிடச்சிருமா சார் அப்படின்னா கிடையாது. யாரெல்லாம் இதில் எலிஜிபிள் அப்படின்னா, தோஸ் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆர்
ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாருக்குமே இது வந்து கிடைக்காது. யாரெல்லாம் 24 மார்ச் 2020க்கு முன்னாடி ஸ்ட்ரீட் வெண்டரா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த லோன் வந்து எலிஜிபிள் ஆகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் மார்ச் 24 2020க்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் தான் இந்த இதுக்கு மூலம் வந்து கடனை வாங்கி கொள்ள முடியும். பிகாஸ் இது எப்போ ஸ்டார்ட் செய்யப்பட்டது? 1 ஜூன் 2020. அப்போ அதில் இருந்து 2020 24 மார்ச் வரைக்கும் யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள். ஓகேவா? ஸோ அப்போ இதோடைய என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும், இதுக்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி. சரியா? ஸோ கண்டிப்பாக பேங்க் போய்ட்டு பேன் கார்டு கேட்பான், அதையும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து அப்சல்யூட்லி மஸ்ட் ஃபார் ஆல். பேன் இஸ் மஸ்ட் ஃபார் ஆல். ஓகேவா? அதுக்கடுத்து இதனுடைய டென்யூவர் எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனில் வந்து ஆரம்பிச்சிச்சா, ஜூன் 2020 வந்து ஆரம்பிச்சிச்சா, அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச் 2022 வரைக்கும் இதனுடைய டென்யூவர் இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டென்யூவர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்போ ஆரம்பிச்சிச்சு? ஸோ ஜூன் 2020 வந்து ஆரம்பிச்சு அதே மாதிரி எப்போ வரைக்கும் போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச். ஓகே, மார்ச் 2022 வரைக்கும். இப்போ இந்த ஸ்கீம் வந்து இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். அதில் ஏதாவது அப்டேட் இருக்கான்னு பின்னாடி பார்க்கலாம். இதில் எப்படி வந்து அவங்க வந்து பெனிஃபிஷரியாக எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த pm.ministry-of-housing-and-urban-affairs.government.in அப்படின்றது மூலம் நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம நார்மலாக இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ தான் நினச்சிருப்பீங்க. கரெக்டுங்களா? எல்லாருமே, நானுமே இது மட்டும்தான் இந்த ஸ்கீமோட அவுட்லே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா தான் உள்ள இவ்வளோ மேட்டர் இருக்குப்பா. இதில் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களுடைய முக்கியத்துவங்களை வந்து கவனிங்க. இதில் என்னென்னலாம் அடுத்து முக்கியமான பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள். அபவுட் த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். அதுக்கப்புறம் முக்கியமானது, இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். நான் போன வீடியோலேயே சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா என்ன, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா என்ன, எல்லாமே நம்ம வந்து படிச்சிருப்போம். அப்போ இந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமாக இருக்கும்போது 100% இந்த ஃபண்டு எல்லாமே யார்கிட்டருந்து வரப்போகுது? நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்டிருந்து வரப்போகுது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஃபுல்லி ஃபண்டட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் வித் த ஃபாலோயிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இதோட இது என்ன அப்படின்னா, டு ஃபெசிலியேட் த ஒர்க்கிங் கேபிட்டல் லோன். ஒர்க்கிங் கேபிட்டல் லோனை அதிகப்படுத்துறது. ஸோ இன்சென்டிவ் த ரெகுலர் ரீபேமெண்ட் அப்படின்றது. அதுக்கப்புறம் ரிவார்ட் ஃபார் த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து ரிவார்ட் கொண்டு வருது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கேபிட்டல் ஒர்க்கிங் லோனை கொண்டு வரது, ரீபேமெண்ட் அதிகப்படுத்துறது, டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை அதிகப்படுத்துறது. ஓகே, இன்ட்ரொடக்ஷன் த தேர்ட் டேர்ம் லோன் அப் டு. இதோட நீங்கள் ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு டைம் வாங்குறீங்க, செகண்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி மாறப்போகுது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் டைம் வந்து இந்த லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது 10,000 ரூபா. ரெண்டாவது டைம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் 20,000 ரூபா. அதுவே மூணாவது தடவை நீங்கள் அப்ளை பண்ணால் 50,000 ரூபா லோன் வந்து கிடைக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம அப்ளை பண்ணி வாங்கினோம்னா நமக்கு 10,000 ரூபா லோன் கொடுக்குறாங்க. ரெண்டாவது வாட்டி அப்ளை பண்ணும்போது நமக்கு 20,000 ரூபா லோன் வந்து கிடைக்குது. அதுவே நம்ம மூணாவது வாட்டி பண்ணுறப்ப நமக்கு 50,000 ரூபா வந்து லோன் வந்து கிடைக்குது. இதுதாங்க இங்கே வந்து முக்கியம். அப்போ இந்த லோன் வுட் பி வித்தவுட் கொலட்ரல். எந்த விதமான என்ன சொல்லியிருக்காங்க, லோன் வித்தவுட் கொலிட்ரல். இந்த கொலிட்ரல் அப்படின்னா எந்த விதமான வட்டி லட்டி எதுவுமே வந்து கிடையாது. ஜாலியாக நம்ம வந்து வாங்க போகிறோம், பேமெண்ட் வந்து பண்ண போகிறோம். அப்போ இதில் முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி பிரியுது. இப்போது இதில் நம்ம வந்து என்ன மாதிரியான லெண்டிங் ஏஜென்சி இதில் வந்து இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ லெண்டிங் ஏஜென்சி, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னு பாருங்கள், மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூட், அதாவது சின்ன இது வந்து பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, அதுக்கப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸும் இதில் வந்து இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர் நிதி நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னால் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூட் கிட்ட வாங்கலாம், அப்படி இல்லைனா ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி கிட்ட வாங்கலாம், அப்படி இல்லைனா ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்கிட்ட வாங்கலாம். ஹேவ் பீன் அலோவ் டு தர் கிரவுண்ட் லெவல் ரெப்ரசன்டேஷன் அண்ட் ஓகே அர்பன் புவர் இன்க்ளூடிங் த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்.
டு த அர்பன் புவர்ஸ் இன்க்ளூடிங் த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். நம்மளே முன்னாடியே பார்த்தோம், அர்பன் அப்புறம் ப்ரீ அர்பன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாவில் இருக்கவங்க தான் இது வந்து வாங்க முடியும். சரியா? நிறைய பேர் ஹைலைட் பண்ணி காட்ட சொன்னீங்க, அதனால் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஹைலைட் பண்ணி இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். சரியாப்பா? புரிஞ்சா? லெண்டிங் ஏஜென்சி அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் தான் இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. சரி, எலிஜிபிலிட்டிஸ். இப்போ ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸாக இருக்கும்போது அதனுடைய எலிஜிபிலிட்டிஸ் என்ன? த ஸ்கீம் இஸ் அவைலபிள் ஃபார் த பெனிஃபிஷரி பிலாங்கிங் டு த ஒன்லி தோஸ் ஆர் state and union territories notified in the ruler and the scheme under the street vendor protection and livelihood and regulation of the street vendor act 2014. most important. இப்போ என்ன சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ஒரு நம்ம இந்தியாவுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இதை வந்து வாங்க முடியும். அப்போ அதுக்காக என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரீட் வெண்டர் அப்படின்றத ப்ரொடக்ஷன் ஆஃப் லிவிங்ஹுட் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்ட்ரீட் வெண்டிங் ஆக்ட் 2014 எதுக்குள்ளே இது வந்து கொண்டு வந்துருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? ப்ரொடக்ஷன் ஆஃப் லிவிங்ஹுட் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்ட்ரீட் வெண்டிங் அப்படின்றத 2014 சட்ட திருத்தத்தை வந்து பண்ணி 1 ஜூன் 2020 இதை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுலேருந்து எது வரைக்கும் போகும், மார்ச் 2022 வரைக்கும் இது வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இதை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது, எந்த ஆக்ட் அப்படின்றது. இப்போ இதனுடைய பெனிஃபிஷரி எங்கேருந்து சார் இது வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு, மேகாலயாவிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. த பெனிஃபிஷரி ஃப்ரம் த மேகாலயா விச் இஸ் த ஓன் ஸ்டேட் ஸ்ட்ரீட் வெண்டர் ஸ்டேட் ஸ்ட்ரீட் வெண்டர் ஆக்ட் மே ஹவெவர் பார்ட்டிசிபேட். அதுக்கப்புறம் இது வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த தொழிலாளர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்ற ஒரு டைரக்ட் ஆக்ட், ஒரு நேரடியான ஒரு சட்ட திருத்தத்தை முதல்ல கொண்டு வந்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மேகாலயாவிலேருந்து இது வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் லிவிங்ஹுட் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அப்படின்றது, அதாவது ரெகுலேஷன் ஆஃப் ஸ்ட்ரீட் வெண்டிங் அப்படின்ற ஆக்ட் 2014 கொண்டு வரப்பட்டு 2020 ஜூன் 1 ஆரம்பித்து இது வந்து நடைமுறையில் இருக்குது. அப்போ இதோட டைரக்ட் பெனிஃபிஷரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேகாலயா கவர்மெண்ட் இதனுடைய டைரக்ட் பெனிஃபிஷரி. பிகாஸ் அவங்க ஓன் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அப்படின்ற ஒரு பெனிஃபிஷரி ஸ்கீமை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போது இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், இப்போ இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் இவங்க எப்படி சார் இந்த லோனுக்குள்ளே வராங்க? ஸ்ட்ரீட் வெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, இவங்க எப்படி சார் இந்த லோனுக்குள்ளே வராங்க அப்படின்னு பாருங்கள். த ஸ்கீம் அவைலபிள் டு த ஆல் ஸ்ட்ரீட் வெண்டர் என்கேஜ்ட் இன் த லெண்டிங் ஆஃப் அர்பன் ஏரியாஸ். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ, அர்பன் ஏரியாஸ். த இயர்லி த ஸ்கீம் வாஸ் அவைலபிள், நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் அவைலபிள் டு த ஆல் ஸ்ட்ரீட் வெண்டர் பிஃபோர் எப்படி இருக்குது, நான் சொன்ன மாதிரி மார்ச் முன்னாடி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து மார்ச் 2020, அதாவது இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கணும். இது யார் யாருக்கெல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு, மார்ச் 24, 2020 முன்னாடி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஓகே, இப்போ இது இயர்லி பெனிஃபிஷரி ரீபேமெண்ட், இதோட ரீபேமெண்ட் ஸ்டேட்டஸ், இதை நம்ம வந்து ஆன் டைம் எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணுறோமோ அந்த பேமெண்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன சார் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி. On timely and yearly repayment of the loan, the interest subsidy of 7% per annum, ரொம்ப important, 7% per annum will be credited to the bank account of the beneficiary through the direct benefit transfer on a 6 monthly basis. 6 monthly பேசிஸ்னால் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு வருஷத்துக்கு வாங்க வேண்டியிருப்பா. இப்போ நான் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் எப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல நான் வந்து 12 மாதத்தில் நான் வந்து கட்டணும். 12 மாதத்தில் நான் எவ்வளோ ரூபா கட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் கட்ட போகிறேன். 12 மாதத்தில் நான் எவ்வளோப்பா கட்ட போகிறேன், 10,000 ரூபாய் நான் வந்து கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 12 மாதம் ஆன் டைம் வித்தவுட் எந்த விதமான இதுவுமே இல்லாமல் நான் வந்து கட்டிட்டேன். அப்படி கட்டினேன்னா எனக்கு இந்த அமௌண்ட்டில் இருந்து 7% அப்படின்ற ஒரு சப்சிடி எனக்கு வந்து கிடைக்கும். 7% எனக்கு என்ன கிடைக்க போகுது, சப்சிடி. அப்போ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிருமா, அப்போ எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்குனா 70 ரூபாய், அப்போ 700 ரூபாய் கிட்ட கிடச்சிருக்கும். சரியா? கரெக்டு தானே? 2 ஜீரோக்கு 2 சரி 700 ரூபாய் நமக்கு வந்து சப்சிடியாக கிடச்சிருக்கும். இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6 மந்த்து, ஓகே 6 மந்த் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயே அவங்க வந்து போட்டுருவாங்க. என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதான் டேரக்ட் பெனிஃபிஷரி. எப்படி இப்போ அந்த மன்ரேகா திட்டத்தின் மூலம் டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் போய் பணம் விழுகுதோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம். அதுக்கடுத்து பாருங்கள், புரிஞ்சா? அடுத்து
கிரெடிட் லிமிட் எக்ஸ்டென்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா the scheme provide for the rise of the credit limit of on timely and yearly repayment of the loan, that is street vendor repays the installment on the time or yearly, she or her can develop the his or her credit score from the mark. ஓகே, இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோரும் அதிகமாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் அவங்க என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட் அமௌண்ட்டு, செகண்ட் அமௌண்ட்டு, தேர்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் அமௌண்ட் நமக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. இதில் நீங்கள் நல்லா பண்ணி உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இருக்கும்போது நீங்கள் 20,000 ரூபாய் வாங்கிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் அதிகமாகும் போது நீங்கள் 50,000 ரூபாய் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இயர்லி பேமெண்ட் அப்படின்னா இப்போ நான் வந்து 12 மாதம் கட்ட வேண்டியதை நான் 10 மாதத்துலேயே நான் வந்து கட்டிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இயர்லி பேமெண்ட். அல்லது 11 மாதம் அதுக்கு முன்னாடியே கட்டினா அதுக்கு பேர் இயர்லி பேமெண்ட். அதுவும் நமக்கு வந்து கிரெடிட் ஆடடில் வந்து போயிடும். இப்போ உங்கள் தொழில் நல்லா நடக்குது, அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோன் வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வந்துடுவாங்க. புரியுதா? அதான் மேட்ரு. ஓகே, இப்போ நோ பெனால்ட்டி ஆன் த இயர்லியர் ரீபேமெண்ட். இப்போ தேர் வில் பி எ நோ பெனால்ட்டி. இப்போ அதனால் இப்போ சில பேர் நினைப்பாங்கல்ல, இப்போ வந்து நான் வந்து ஒரு இஎம்ஐ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு இஎம்ஐ எடுக்கிறேன், அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு லோன் எடுக்கிறேன். லோன் இது வந்து ஒரு மேட்ரு. இப்போ லோன் எடுக்கும்போது இப்போ நான் வந்து 3 வருஷத்துக்கு நான் லோன் எடுத்திருக்கேன். 3 வருஷத்துக்கு நான் லோன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நான் 12 மாதத்துக்கு இஎம்ஐ வந்து போட்டிருக்கேன். 12 மாதத்துக்கு நான் வந்து இஎம்ஐ வந்து போட்டிருக்கேன். புரியுதா? 12 மந்த்துக்கு நான் இஎம்ஐ வந்து போட்டிருக்கேன். இப்போ 12 மந்த்தை நான் 10 மாதத்தை நான் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும், நான் வந்து பெனால்ட்டி, நான் வந்து ஒரு அமௌண்ட்டு, நான் வந்து க்ளோசிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று, நான் வந்து க்ளோசிங் சார்ஜ் பெனால்ட்டின்னு சொல்லுவாங்க. அதை அவங்க என்ன டேர்மில் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் சார்ஜ், ஒரு க்ளோசிங் ஃபீன்னு கூட வச்சுக்கோங்க. க்ளோசிங் ஃபீ வந்து நம்ம வந்து பே பண்ணணும். அதே மாதிரி தான் லோனு, 3 வருஷத்து லோனை நான் வந்து ஒரு 2 வருஷத்துலேயே பே பண்ணுறேன்னாலும் இந்த இடத்துலையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஃபீ அப்படின்றத நான் வந்து பே பண்ணணும். அது எல்லாத்துக்குமே இருக்கிறது, ஃபினான்ஸாக இருக்கட்டும், பேங்கிங் இன்ஸ்டியூட், எல்லா ஃபினான்ஸ்லையும் இருக்கும். பட் இங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் ஏர்லியாக ரீபேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பெனால்ட்டியும் கிடையாது. இப்போ ஏர்லி ரீபேமெண்ட் அப்படி இல்லைனா ரீசெட்டில்மெண்ட் இஸ் அ கிளியரன்ஸ் ஆஃப் த டெபிட் ஆர் லோன் பிஃபோர் த ஷெட்யூல் டேட். அதுனா என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு நல்லாவே தெரியும். மெனி பேங்க்ஸ் அண்ட் லெண்டர்ஸ் சார்ஜ் த பெனால்ட்டி ஃபார் த ரீபேயிங் அந்த லோன்ஸ் ஏர்லி. இப்போ நான் சொன்னது தான் அங்கே வந்து பாயிண்ட்டை வந்து கொடுத்துருக்கேன். புரியுதா? பட் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எந்த விதமான பெனால்ட்டியும் இருக்காது. ரீபேமெண்ட் செட்டில்மெண்ட் நம்ம வந்து பண்ணும்போது, நீங்கள் ரீசெட்டில்மெண்ட் பண்ணும்போது முன்னாடியே வந்து பண்ணிங்கன்னா எந்த விதமான பெனால்ட்டியும் இருக்காது. குறிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தெர் இஸ் அ நோ பெனால்ட்டி. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கிடைக்குது, 7% per annum வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டைரக்ட் பெனிஃபிட்டாக உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படுது. அதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரிப்பா. இப்போ இதை ஏன் சார் நம்ம வாங்கணும், இதுக்கான டிரான்ஸ்பரன்சி என்னென்ன சார் இருக்குது? இப்போ இதில் டிரான்ஸ்பரன்சி, இப்போ இன் எ லைன் வித் த விஷன் ஆஃப் லிவரேஜிங் த டெக்னாலஜி டு என்ஷயர் த எஃபெக்டிவ் டெலிவரி அண்ட் டிரான்ஸ்பரன்சி அ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வித் வெப் போர்ட்டல், மொபைல் ஆப் எல்லாமே வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன தான் இருந்தாலும், நம்ம ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலும் சரி, எது யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம என்ன யோசிக்கிறோம், ஒரு ப்ரைவசி இருக்கணும். அது எண்ட் டு எண்ட், நான் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மெசேஜ் வந்து போகணும், அவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து பே பண்ணணும். ஊடால எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது. அதான் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் இந்த இடத்துல இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் வில் இன்டகிரேட்டட் த வெப் போர்ட்டல், மொபைல் ஆப், அதாவது உதாமி மித்ரா போர்ட்டல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது எந்த திட்டத்திற்கு கீழே உள்ளே இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கு, இது வந்து மொபைல் மூலம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்களே, அப்போ அதுக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயமி மித்ரா போர்ட்டல் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. யாருப்பா ஹெல்ப் பண்ணுறாங்க? உதயமி மித்ரா போர்ட்டல் வந்து இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த போர்ட்டல் யாருடையது? சிட்பியோடையது. ஓகே, சிட்பி ஃபார் கிரெடிட் மேனேஜ்மெண்ட் அண்டு இன்னொரு போர்ட்டல் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன போர்ட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதய் போர்ட்டல். இன்னொரு போர்ட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைசா போர்ட்டல். இந்த பைசா போர்ட்டல் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டரோடது. இந்த பைசா போர்ட்டல் யாருடையதுப்பா? ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்டரோடையது. 2 போர்ட்டல் இந்த இடத்துல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு இந்த 2ஐயும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஒன்று என்ன அப்படின்னா உதயமி மித்ரா போர்ட்டல் யார் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்பி வந்து கொடுக்குறது. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது
சரி, சிட்பி வந்து ப்ரொவைட் பண்ணுறது. அதே இது வந்து பார்த்திங்கன்னா பைசா போர்ட்டல் அப்படின்றது ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரால் ப்ரொவைட் பண்ணப்படுகிறது. இது ரெண்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், இது நம்ம முன்னாடியே தெரியும். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்னா தி பேங்கிங் ஃபார் ஆல், மூளை முடுக்கு எல்லாத்துலேயும் பேங்கிங் சர்வீஸ் போகிறதையும் நம்ம வந்து இது பண்ணோம். அதே மாதிரி பேங்கிங் சர்வீஸ் போகாமல் தடுக்கக்கூடியது நம்ம உடச்சி விடுறதுக்காக தான் இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். அப்போ அதுவும் இங்கே வந்து கொண்டு வருது. இன்டகிரேட்டட் வெண்டாஸ் இவங்க எல்லாருக்குமே ஒரு ஃபார்மல் ஃபினான்ஸ் சிஸ்டத்தை நான் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபினான்ஸ் சிஸ்டத்தை நான் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றாங்க. முடிஞ்சு போச்சா? ஓகே. ஸோ வேறு இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் முக்கியமான பாயிண்ட் இருக்கா அப்படின்னா ஃபோக்கஸ். இதோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டி பில்டிங். ஒன்றுமே இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா இது யாரோட கொலாப் பண்ணுது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வில் லான்ச் த கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம் வந்து நான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது மூலம் வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அதாவது ஒரு எப்படி வந்து வியாபாரத்தை வந்து ஊக்குவிக்கணும், எப்படி பணத்தை சேமிக்கணும், எப்படி அந்த சைபர் கிரைம்லேருந்து தப்பிக்கணும், இது மாதிரி எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இது எல்லாமே வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி அர்பன் லோக்கல் பாடிஸ் இதில் எப்படி ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஓகே என்ஷரிங் த ஸ்கீம் டார்கெட். இது ஒன்றும் பெருசு கிடையாது மக்களே. என்ன அப்படின்னா அந்த அர்பன் பாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என் ஏரியாவில் ஒருத்தர் வந்து கடை போட்டிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்து போய் சேர்றதுக்கு ஒரு பாத்வேயை அவங்க வந்து உருவாக்கணும். ஓகே, அவங்க வந்து ஒரு பாத்வேயை உருவாக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதில் நம்ம என்னென்னலாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 போர்ட்டல் இருக்க போது, உதயமி போர்ட்டல் அண்ட் பைசா போர்ட்டல். உதயமி மித்ரா போர்ட்டல் அப்படின்றது சிபியோடது. பைசா போர்ட்டல் வந்து இந்த ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரால் கொண்டு வரப்படுது. இதில் நீங்கள் இயர்லி பேமெண்ட் வந்து பண்ணிங்கன்னா எந்த விதமான பெனால்ட்டியும் நம்ம வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ இயர்லி அப்படி இல்லைனா டைம்லி நீங்கள் வந்து போடும்போது உங்களுக்கு 7% அப்படின்ற ஒரு ஆனமுக்கு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்சிடி வந்து நமக்கு வந்து பேங்க்கில் டைரக்ட் பெனிஃபிஷரியாக வந்து கிடைக்குது. அப்புறம் இது எப்போ வரைக்கும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு, அதாவது மார்ச் 24, 2020க்கு முன்னாடி இந்த இதுக்குள்ளே வந்தவங்களுக்கு தான் இதுக்கு வந்து எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீம் வந்து யாரால் எப்போ கொண்டு வரப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 ப்ரொடக்ஷன் ஆஃப் லிவிங்ஹுட் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அப்படின்றது மூலம் கொண்டு வரப்படுது. அதை முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா மேகாலயா தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட், அதுக்கப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப், இவங்க எல்லாருமே இதோட ஒரு ஏஜென்சியாக வந்து இருக்காங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் 3 டேர்மாக நம்ம வந்து லோன் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட் டேர்மில் வந்து 10,000, செகண்ட் டேர்மில் 20,000, தேர்ட் டேர்மில் வந்து 50,000 வந்து வாங்கலாம். எந்த விதமான கொலிட்ரல் ஃப்ரீயாக நம்ம வந்து வாங்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஓவராலாக நம்ம வந்து பார்த்துருக்கிற விஷயம். இப்போ இதுக்கு கீழே நீங்கள் எல்லாருமே ஒரு கமெண்ட் வந்து போட்டு விடுங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இது படித்தோமா, இது வரைக்கும் நம்ம ஃபினான்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கோம்ல. அப்போ அதனால் இந்தியாவோட காமர்ஸ் மினிஸ்டர் யார்? ஹூஸ் த கரண்ட் காமர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? இந்தியாவோட காமர்ஸ் மினிஸ்டர் வந்து யார் அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கையும் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் வந்து இருக்கும் பட்சத்தில் மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் அப்படின்றது தான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி. மறக்காமல் நீங்கள் உங்களுடைய இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் எப்படி நடத்துகிறேன் அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். 8760610747 அப்படின்றது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டிஎம் பண்ணலாம். இந்த செஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். நிறையா பேருக்கு கொண்டு போய் சேருங்க. என்னோட ஆசை அதுதான். நிறைய பேருக்கு என்னோட கண்டென்ட் வந்து போய் சேரணும். ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், அதை கொண்டு போய் சேர்த்துருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.